அனைவருக்கும் வணக்கம். குறிவிலகாத அம்பை போல குறிக்கோள் தவறாத நீங்கள் கள்ளம் கபடமில்லாத வெள்ளை உளம் கொண்டவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் ஆங்கில புத்தாண்டு பிறந்திருப்பதால் உங்களுடைய தடைகள் உடைக்கப்படும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. எதிர்பார்த்திருந்த வகையில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். படிப்பு வேலை சம்பந்தமாக பிள்ளைகள் வெளிநாட்டு அனுப்பி வைப்பீங்க. யோகா தியானம் இவற்றில் மனம் ஈடுபடலாம். வெளிநாடு வெளி மாநிலங்கள் சென்று வரக்கூடிய வகையில் இருக்குது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் நிற்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. உறவினர்கள் மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமத்தில் அமரப்போகிறார். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ராசிக்கு 9வது வீட்டில் செல்வதால் பண புழக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும். வீட்டில் நல்லது நடக்கக்கூடியதாகும். பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி காட்டுவீங்க. இந்த காலகட்டம் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் வாகனம் பழுது வந்து நீங்கக்கூடியதாகும். பழைய வண்டிகளை வாங்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் பிள்ளைகளுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கர்ப்பிணிகளுக்கு பயணங்கள் தவிர்ப்பதும் நல்ல விஷயத்தில் கரராக இருக்க வேண்டியதும் நல்லது. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடர்வதால் கால்வலி மூட்டு வலி மற்றும் முதுகு வலி விலகும். வாகனங்களில் செல்லும் பொழுது வேகம் வேண்டாம். தாயாருடன் மனக்கசப்புகள் வரும். அவர்கள் ஏதாவது கோபத்தில் பேசியிருந்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம். அவருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் ராகு 3வது வீட்டில் நிற்பதால் பண வரவுக்கு குறைவு இருக்காது. பிரபலங்களுடைய அறிமுகம் இருக்குது. கேது 9வது வீட்டில் நிற்பதால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இருக்குது. வீண் வம்பு சண்டைகள் வந்து போகும். டிசம்பர் 5ஆம் தேதி வீட்டுக்கு வருவதால் ராகு பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாள் பேசாத நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. அரசு அதிகாரிகளால் ஆதாயம் உண்டு. கேது 8ஆம் வீட்டுக்கு வருவதால் வாகனத்தில் நீங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். கண் எரிச்சல் வயிற்று வலி வந்து போகும். இல்லத்தரசிகள் குடும்பத்தாரின் முக்கியத்துவம் அளிப்பாங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேரக்கூடியதாகும். பணப்புழக்கம் ஓரளவு இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அடமானத்தில் வைத்திருக்கக்கூடிய பழைய நகைகளை நீங்கள் மீட்பீங்க. கன்னி பெண்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நனவாகக்கூடியதாகும். உங்களுடைய தகுதிக்கேற்ப நல்ல வேலை அமைஞ்சிருக்கு. எப்பொழுதுமே பெற்றோருடைய பேச்சை கேட்கவும் அவர்களுடைய ஆலோசனைகளைப்படி நடந்து கொண்டால் எதிலுமே நீங்கள் சாதிக்கலாம். மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஆர்வம் பிறக்கக்கூடியதாகும். கெட்ட நண்பர்களை ஒதுக்கி தள்ளுங்கள். விளையாட்டு போட்டிகளில் பரிசு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளை நீங்கள் விளம்பர யுக்தியால் வீற்று இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்த்து விட்டு இருப்பதை வைத்து முன்னேற பாருங்கள். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உண்டு. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளும் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற பழங்கள் தானியங்கள் அருகிலுள்ள கோவில்களுக்கு தானமாக அளிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. நன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை கடினமாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உயர்வும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் பொருள் வரவு கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் நிதானமாக நீங்கள் ஈடுபடக்கூடியதாகவும் இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உங்களுக்கு உற்சாகம் பெருகும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது.
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். பேச்சுவார்த்தை நடக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைச்சிருக்கு. உங்களுடைய தொழிலை மேம்படுத்த சரியான ஒரு நேரம் இது. குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள் மறையக்கூடியதாகவும், பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை உண்டாகக்கூடியதாகவும், நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பொருளாதாரத்தில் உங்களுக்கு அக்கறையாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் நீங்கள் நிதானமாக இறங்கலாம். உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும். புதன் 11ல் இருப்பதால் வியாபாரத்தில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து உங்களுடைய வருமானத்தை நீங்கள் அதிகரிப்பீங்க. வரவு செலவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் முதலீடுகள்லையும் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காலை மாலை 2 வேளையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்த தடங்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை அகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரம் மந்தமான ஒரு போக்கு நீங்கும். கிடப்பில் கிடந்த கடன்கள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் அடையக்கூடியபடியான ஒரு சூழ்நிலை வரலாம். பெண்களுக்கு பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளின் அனுசரணை, பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தைரியம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்கள் தேவையான பொருளாதார வசதிகளை தன்னிறைவாய் கிடைக்கக்கூடியதாகவும், மற்றவர்களுடைய பாராட்டு வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவுகள் தாமதப்படுவதால் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்வதில் தடைகள் நிலவும். பொது பணியில் தன்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே மிகுந்த ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அலங்கார பொருட்கள் மற்றும் வாசனை திரவிய வியாபாரிகள் அதிக லாபம் காரணமாக நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதில் இழப்பை தவிர்க்கலாம். தேவையற்ற அலைச்சல் தரக்கூடிய பயணங்களால் உங்களுடைய தேக ஆரோக்கியம் குறையும். கடமை உணர்வு மிக்க அரசு ஊழியர்களுடைய கட்டளைகள் இடக்கூடியதாகவும், அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு. பிள்ளைகளுடைய விஷயத்தில் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து முன்னேற்றம் ஏற்படும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். சுப காரிய நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வரவு செலவுகள் ஏற்படும். கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துவது நல்லது. சிலருக்கு பணி அல்லது வீடு ஆகிய இடமாற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாடு பயணம், வாணிபத்தால் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கலாம். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய உங்களுக்கு நிலைகள் அனைத்துமே ஏற்படும். வியாபாரத்தில் போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாக இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய பயணங்கள் மற்றும் புண்ணிய தல யாத்திரைகள் நல்ல ஒரு பலன்களை அளிக்கும். பல திசைகளில் இருந்து பண வரவு கூடுதலாக இருக்குது. பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தின் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அவர்களுடைய மகிழ வைக்கக்கூடியதாகவும், சிலருக்கு உறவினர்களுடைய ஒற்றுமை குறைவால் விரிசல்கள் ஏற்படும். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.